ரூபாய் என்ற உச்சத்தை தொட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கையால் உலக அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக நாடுகள் பலவும் தங்கத்தை டன் கணக்கில் வாங்கி குவித்து வருகின்றன. இதனால் சர்வதேச சந்தையில் ஏற்படும் தங்கத்தின் விலை உயர்வு இந்தியாவிலும் எதிர்த்து வருகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஆபரண தங்க விலை ஒவ்வொரு நாளும் கட்டுப்பாடின்றி உயர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சியில் அதிர்ச்சி அளித்து வருகிறது. சென்னையில் ஆபரண தங்க விலை நேற்று ஒரு கிராம் 11,900 ரூபாயாக இருந்த நிலையில் இன்று திடீரென சவரனுக்கு 2,400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 97,600 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 12,200 ரூபாயாக உள்ளது. கடந்த ஆண்டின் இதே நாளில் சவரன் 57,280 ரூபாயாக இருந்த ஆபரண தங்கம் விலை ஒரே ஆண்டில் 40,320 ரூபாய் அதிகரித்துள்ளது. தங்கம் விலை இதே வேகத்தில் உயர்ந்தால் தீபாவளிக்குள் 1 லட்சத்தை எட்டிவிட வாய்ப்புள்ளதாக சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். கண்டிப்பா விலை ஏறத்தான் செய்யும். விலை இறங்கிறதுக்கான வாய்ப்புகள்னா ஒரு 10% கரெக்ஷன் வரலாம். ஆனா தீபாவளிக்கு வராது. தீபாவளி கழிச்சு வேணா கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து 3 வருஷத்துக்கு பதவியில் இருக்க போறாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு அன்சர்டனிட்டி வந்து பொருளாதாரத்தில் கொண்டு வர போறாரு அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த அன்சர்டனிட்டி இருக்கிற வரைக்கும் தங்கத்தோட விலை இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தங்கம் ஏறணுமா தான் இருக்கும். வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 203 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையும் கடந்த ஓராண்டில் 103 ரூபாயிலிருந்து 203 ரூபாயாக உயர்ந்துள்ளது. தங்க விலை 70% உயர்ந்துள்ள நிலையில் வெள்ளி விலை 97% அதிகரித்துள்ளது. இதனால் வெள்ளியில் முதலீடும்